அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 14/8/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே இன்னைக்கு தான் வந்து எக்ஸ்பைரி. ஏன்னா நாளைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால ஸோ இது ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது செம்மையான ஒரு ரேலிங்க. உங்களுக்கு டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% மேலே ஏறி இருக்கான். ஒரு நிமிஷம் வந்து இண்டிகேட்டர் தூக்கிடுறேன். S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 1.69% மேலே ஏறி இருக்கான். செமையான ஒரு க்ளோசிங். நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% மேலே இருக்கான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான க்ளோஸ் வச்சிருக்கான். யூஎஸோட 10-year பாண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேற்று வந்து ஒரு சின்ன சரிவு செஞ்சிருந்துச்சு. ஓவராலாக வந்து 3.8 தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 12% கீழே விழுந்துருச்சு. மார்க்கெட் ஏறும்போது விக்ஸ் கீழே விழுகுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன் இவ்வளோ பெரிய ரேலி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்திருக்கு, நல்லா சஸ்டைனபிள் ரேலியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு டேட்டா தான் அதற்கான காரணம். இந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நேற்று வந்துச்சு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.2% தான். ஆனால் இங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.1% தான். இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான டேட்டாவாக வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய கன்சூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எடுத்துச்சு. ஏன்னா அது ரெண்டுமே கோரிலேட்டட் தான். இதுவும் அதுவும் ஓரளவுக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாசிட்டிவாக வருங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நேற்றே மார்க்கெட் வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி ஃபர்தராக இந்த கன்சூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருச்சுன்னு வைங்களேன். ஃபர்தராக மார்க்கெட்டில் ரேலி இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நேற்று நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் முடிஞ்சிருந்துச்சு. அதற்கு காரணம் நம்மளுடைய இன்டர்னல் கொஞ்சம் பிரச்சனை. இந்த HDFC பேங்க்கில் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த MSCI இண்டெக்ஸில் வந்து அதோட வெயிட்டேஜ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அதிகரிக்கப்படலை. மணி இன்ஃப்ளோவுமே வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இறக்கிட்டாங்க. அது வந்து ஏடிஆர்லேயுமே உங்களுக்கு வந்து நல்லா ரெஃப்ளெக்ட் ஆச்சு. உங்களுக்கு வந்து இன்லைன் வித் ஏடிஆர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே இறங்கி முடிஞ்சிருந்துச்சு. -3.17 வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 0.5% நெகட்டிவாக முடிஞ்சிருச்சு. இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து ஈச் வந்து 1.3% பாசிட்டிவாக முடித்தாங்க. ஆனால் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்காங்க. விப்ரோ மட்டும் 0.3% பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. இன்ஃபி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏடிஆரும் முடிஞ்சிருக்கு. ஆனால் பேங்கிங் செக்டர் மட்டும்தான் அதே மாதிரி முடிஞ்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஐடி செக்டர் வந்து ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஐடி பாசிட்டிவாகவும் பேங்க் வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவும் தான் வந்து ஏடிஆர்லேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்டில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் எஃப்ஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஃப்ஐ வந்து நேற்று 2100 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐயை அவங்களால மேட்ச் பண்ண முடியல. 1000 கோடி கம்மியாக தான் பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று நல்ல ரேலி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. லைட்டாக நெகட்டிவ் பயாஸில் இருக்குது. நாஸ்டாக் மட்டும் லைட்டாக பாசிட்டிவாக இருக்காங்க. உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நிக்கி வந்து நிக்கியும் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கான். உங்களுக்கு மற்ற இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு வந்து காஸ்பி வந்து 1% வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. குளோபல் மற்ற மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவிட்டிலாம் சொல்ல முடியாது, மிக்சடு சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 90 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் காட்டிகிட்டு இருக்கான். ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட் அந்தளவுக்கு ரேலி ஆனதுனால இது வந்து குளோபல் ட்ரிவன் கேப் அப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு $1 மில்லியன் கொஸ்டின். 90 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பு. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஏகப்பட்ட பேர் மேலே வந்து கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, அந்த கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்க வந்து மார்னிங்கே ப்ரைஸை வந்து கீழே இறக்க போகிறாங்களா, இல்லை அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு மேலே ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் மேலே ஏற போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஸ்டில் நியர்லி 90 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நேற்று வந்து ஒரே நிமிஷம் நான் சிபிஆர் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சிபிஆரில் நேரோ சிபிஆர் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து S1 கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். கிளியராக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் சைன் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்து ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு விர்ஜின் சிபிஆர். இதை வந்து மார்க்கெட் வந்து பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகலை. இது வந்து செகண்ட் விர்ஜின் சிபிஆர். இதையுமே மார்க்கெட் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணி மேலெலாம் போகலை. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக எனக்கு தெரிஞ்சு இந்த 24,050 அப்படிங்கிறதெல்லாம் உடச்சிட்டு கீழே வருது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 24,200 அப்படிங்கிறது நிஃப்டிக்கு வந்து மிக பெரும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து இந்த 24,200க்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரைஸ் இன்கேஸ் இந்த 24,200 கீழே வந்துருச்சுன்னா
உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இல்லை உங்களுக்கு எடுத்த உடனே வந்து அது 300க்குலாம் போகுது, கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த டே ஹை வரைக்கும் போகலாம், 350 வரைக்குமே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம டுமாரோ சிபிஐ போட்டு பார்த்துருவோம். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வைடு சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் தான் ஆகணும். அண்ட் இது டிசைனிங்காக வந்திருக்கிறதுனால R1 தாண்டி க்ளோஸ் வச்சிட்டாலே மார்க்கெட் பாசிட்டிவ் தான். அதாவது 24,300 தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆனதுக்கப்புறம் அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆனாலுமே ஒரு கன்சால்டேஷன் வரதுக்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத இண்டிகேஷன். டிசைனிங் சிபிஆர் வந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நிஃப்டியில் R1 இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்தராக கீழே வரும்போதுமே இந்த S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ப்ரீவியஸ் டே லோ ரிவர்சலுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு டிசைனிங் சிபிஆர் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போச்சு அப்படின்னா அந்த இருக்கிற R1 ரிவர்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு வந்து கீழே வரும்போது S1 ரிவர்சல் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டே ரிவர்சல் வந்து என்ன தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் இந்த அளவுக்குலாம் மார்க்கெட் கேப் ஆகல கீழே தான், ஏன்னா HDFC பேங்க் வந்து இன்றைக்குமே கொஞ்சம் டவுனாக ஓப்பன் ஆகிறான், உங்களுக்கு மார்க்கெட் கீழே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் மேலே போயே ஆகணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நேற்று ஃபுல்லாக ஒரு க்ரீன் கேண்டில் கூட வரவே இல்லை, ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி கேப் டவுன் ஆச்சுன்னா இங்கே நேற்று பொசிஷனெல்லாம் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்களாம் பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து மேலே ஏற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் வந்து இந்த ஒரு 250 வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. மேபி அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டான்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இந்த இடத்துலேயே வந்துடும். ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மேபி அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுக்கலாம். இன்றைக்கி வந்து இன்கேஸ் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எக்ஸ்பெக்டடில் கேப் அப் இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் ப்ராஃபிட் புக்கிங்கில். இல்லை கேப் அப் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல எல்லோரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பக்கம் வரும்போது நேற்று முதல்ல என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு அவுட் சைட் சிபிஆர் மாதிரி வந்துருந்துச்சு. இதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா நிஃப்டியில் டிசைனிங் சிபிஆர் வந்துருந்துச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டியில் டிசைனிங் சிபிஆர்லாம் வரல. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா S2 பக்கத்தில் கீழே டேலோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சுருக்கான். ஐ மீன் அந்த டேலேயே வந்து லோயஸ்ட் பாயிண்ட் எதுவோ அந்த இடத்துல தான் க்ளோஸ் வச்சுருக்கான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன் தான். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு விர்ஜின் சிபிஆர்லாம் எதுவுமே கிடையாது, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணோம் அப்படின்னா இவனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைடு சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு 0.4% வந்து உங்களுக்கு வந்து கேப் அப் அப்படின்னா அரௌண்ட் 50,000 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆக போகிறான். நேற்று பேங்க் நிஃப்டி வந்து 50,000க்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். நான்லாம் இந்த 50,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 50,000க்கு கீழே வந்தது வால்யூமோட வந்துருக்கு. உங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் அந்த கேண்டில். ஸோ இந்த அதோட வால்யூம் மட்டும் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு நிமிஷம் உங்களுக்கு சைடில் இங்கே காட்டுறேன், அங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் 80K 130K வால்யூம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 5 மினிட்ஸில் 130K வால்யூம் வருதுங்கிறது ரொம்ப ஒரு இதான விஷயம். இதுலேயுமே பாருங்கள் 50K வால்யூம் அண்ட் 64K வால்யூம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேப் இப்போ அவங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ப்ரைஸ் என்ன போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அதையுமே வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு. ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி இந்த இடத்துல தான் அரௌண்ட் 50,000 ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆக போகிறான். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே உங்களுக்கு 50,000 கீழே வந்துட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அதையும் மீறி போகிறான் அப்படின்னா உங்களுக்கு R1 தாண்டி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 50,300 ஒரு ரிவர்சல் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் பேங்க் நிஃப்டிக்குமே உங்களுக்கு வந்து இந்த 50,300 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்டு பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 50,000 ஆக்சுவலி ஒரு நிமிஷம் இருங்க, 50,200 ரேஞ்சில் தான் உங்களுக்கு மந்த்லி பிவட் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். எஸ் மாற்ற தானே இங்கே பார்த்தீங்களா, இந்த 50,200 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட S1 இருக்குது. ஸோ இந்த 50,200 தாண்டது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். இந்த 300, 200 இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு மிக பெரும் சவாலான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ இதை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் பேரியர் 50,000 இருக்குது. ஸோ 3 தடைகள் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. இதெல்லாம் தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக தடை அதை உடையன்னு மார்க்கெட் நல்லா பேங்க் நிஃப்டி ரேலி ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜோனை பார்த்துக்குங்க. பட் நீங்கள் டெய்லி சிபிஆர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட்.
இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து இந்த 50,200 ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு நிறையா ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இந்த R1 ஏகப்பட்டதான் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் வந்து அதை எடுக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. R1 ரிவர்ஸலுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அப்படின்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வைடு சிபிஆருங்கிறதுனால பெரிய மூவ்மெண்ட்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. சிபிஆருக்குலாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும் அப்படின்னா மட்டும் இந்த 50,200 வர ரிவர்சல், அதாவது உங்களுக்கு வந்து மந்த்லியோட S1 வர ரிவர்சல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அதை வந்து நீங்கள் பிகினர்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும் அதை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது மிக பெரும் சப்போர்ட்டாக இருக்க போது. ஏன்னா அது வந்து வீக்லியோட S1 கூட. ஸோ இதை தாண்டினா கண்டிப்பாக ஃபர்தராக ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கீழே போகும். 49,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ S1 ரிவர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் வந்து இது டிசைனிங் சிபிஆர் இருந்தாலும் வைடு சிபிஆர் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ரிவர்சல் ட்ரேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ S1 ரிவர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் அனாலிசிஸ். ஸோ எனக்கு இன்றைக்கி என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்து கேப் அப் ஆனாலுமே பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு இப்போ நிஃப்டி 0.3% காட்டுறான்னா பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக 0.3% வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக மாட்டான். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இப்போது இங்கே வந்திருக்க கேப் அப் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன குளோபல் சினாரியோ, குளோபல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதான். ஆனால் இன்டர்னலாக நமக்கு வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது HDFC பேங்க்குக்கு. அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அவன் வந்து தர மட்டத்துக்கு கீழே போயிருக்கிறான். ஸோ மோஸ்ட்லி HDFC பேங்க் வந்து இன்றைக்குமே வந்து ஒரு கேப் டவுன் காட்டினோம் அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அளவுக்கு வந்து கேப் அப் ஆகாது, கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எதிர் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது தான், ஏதோ ஒரு ரிவர்சல் ட்ரேட், R1 ரிவர்சல், S1 ரிவர்சல், ஏதோ ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது தான் இன்றைக்கி சரியாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையோட நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.